ஜானகி காந்த ஸ்மரணே. ராமர் சொல்றார் அடையாளம். முன்னை நாள் முனியோடு முதிய நீர் மிதிலைவாய் சென்னினில் மாலையான் வேள்வி காணிய சில அன்னம் ஆடும் துறைக்கு அருகு நின்றாளை அக்கன்னி மாடத்திடை கண்டதும் கழல்வாய். இப்ப சொன்னோம் அண்ணனும் நோக்கினான் அவனும் நோக்கினான். அது சொல்ற கன்னி மாடத்துல நான் முதல்ல அவ அப்பா ஜனக மகாராஜா வச்சிருந்த வில்ல வளைக்க போறதுக்கு முன்னால நான் பார்த்தேன். விஸ்வாமித்திரனோட போன போது சீதையை பார்த்தேன். அதை ஞாபகப்படுத்துங்க சொல்றாரு பார்க்கிறோம். கன்னி மாடத்திடை கண்டதும் கழறுவாய். நீ போய் சொல்லு. வரைசை தாழ்வில் இருத்தவன், இமயமலைக்கு அதிபதியா இருக்கிறவன், அவன் கைலாய மலைக்கு தாழ்வில் அறுத்தவன், அந்த வில்ல ஒடிச்சேன். அம்மா முனியோடும் விரசினா நல்லனேன் விடுவல் யான் உயிர் என கரை செய்யா வேலையின் பெரிய கற்பினால் தெரிந்து உரை செய்தால் அதுதெல்லாம் உணர நீ உரை செய்வாய். நான் மாடத்துல பார்த்துட்டேன். வில்ல வளைக்கிறவனுக்கு தான் பொண்ணை கொடுப்பேன்னு ஜனகன் சொன்னா, நான் தான் வில்ல வளைக்கணும்னு அவன் வேண்டின்னு ராபுர தூங்கல. ஒருவேளை அவன் பார்த்த நான் வளைக்கலைன்னா உயிரை விட்டுறதா இருந்தேன்னு சொன்னாங்க. அதை ஞாபகப்படுத்தினான். எப்படி சொல்ற பாருங்க. கரை செய்யா வேலையின் பெரிய கற்பினால் தெரிந்து அல்லனே விடுவல் யான் உயிர் என உரை செய்தார். அப்புறம் சூழிமால் யானை துணை மறுப்பிணை என கேளிலா வனமுறை கிரி சுமந்து இடைவது ஓர் வாழிவான் மின் இளங்கொடியின் வந்தாளை அன்று ஆழியான் அரசவை கண்டது மறைகுவாய். சூழிமால் யானை துணை மறுப்பு துணை என நான் என்ன பார்த்தத நான் தான் வளைச்சேன்னு பார்த்ததை ஞாபகப்படுத்து. முன்பு நான் அருகிலா மூடி நெடுங்கானிலே என் வினே போதுவான் இணைதியோ ஏழை நீ இன்பமாய் ஆறுயிர்க்கு இனியை ஆயினை இனி துன்பமாய் முடிதியோ என்றதும் சொல்லுவாய். நீ என் கூட காட்டிட்டு வரேங்கிறே உனக்கு கஷ்டம்னு சொன்னேன். அப்ப அவள் இல்ல ஆன பேர் அரசு இழந்து அடவி சேர்வாய். உனக்கு யான் அலாதனை எல்லாம் இனியவோ இனியனா மீன் உலாம் நெடுமலர் கண்கள் நீர் விழ விழுந்து ஊனிலா உயிரின் வெந்து அயிர்வதும் உரை செய்வாய். கண்ணில் நீர் வடித்து சேர்த்து நானும் வரேன்னு சொன்னா கானகத்துக்கு. மல்லன் மாநகர் துறந்து ஏகும் நாள் மதி தொடும் கல்லின் மாமதில் மணிக்கடை கடத்திடல் முன் எல்லை தீர் பெரிய வெங்கானம் யாதோ என சொல்லினாள். அழுதெல்லாம் உணர நீ சொல்லுவாய். காட்டுக்கு நான் கூட்டின்னு போனேன். கானகம் வந்து கொடுத்தா கானகம் எவ்வளவு பெருசுன்னு கேட்டா. வந்த உடனே நம்ம என்ன கானகத்துக்கிட்டே வரலன்னு சொன்னேன். அதெல்லாம் ஞாபகப்படுத்தி கானகம் எப்படி இருக்குன்னு கேட்டார். ராமன் மோதிரம் அழித்து சொல்ற இணைய ஆறு உரை செய்யா இனிதின் ஏகதியனா வலையும் மாமணி நல் மோதிரம் அளித்த அறிஞா நின் வினையெல்லாம் முடிகையனா விடை கொடுத்து உதவலும் புனையும் வார்கடலினான் அருளோடும் போகினான். மோதிரம் கொடுக்குற நான் அன்னைக்கே சொன்னேன். அங்க அனுசூய கொடுத்த ஆபரணம்லாம் கழட்டி போட்டா இருந்தாலும் அவளுக்கு இந்த சூடாமணி எதுன்னா நீமி வம்சத்துல தாயார் வம்சத்துல வந்தது. பெண்களுக்கு எப்பவுமே தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கோர்ட்ல தீர்ப்பு தர அப்பா வழி சொத்துல கட்டாயமா உண்டு. அதுல கட்டாயமே படுத்த வேண்டாம். அப்பாவோட சொத்து இருந்தா ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஷேர் உண்டு. நம்ம மத ரீதியா அது உண்டு. அது பிற்காலத்துல ஆம்பளை குழந்தையா பிறந்தவன் சண்டைக்கு வந்தா சிஸ்டர் கொடுக்கப்படாதுன்னு அந்த இடத்துல கொடுக்கப்படாதுன்னு ஒரு பிரதர் நினைச்சான்னா அது பிரயோஜனம் கிடையாது. அது ஏற்புடையது இல்லை. எங்கள் அப்பா செலவழிச்சு கல்யாணம் பண்ணியா திருப்பியும் சொத்துல வேற பங்கு கேட்கறாங்கன்னு ஒருத்தர் விவாதம் பண்ணுறோம். அது நாம் பொன் குழந்தைய அப்படி சொல்லக்கூடாது. அது மனம் கொடுத்தது. இது உரிமைக்கு கொடுப்பது. என்ன கவனிக்கணும் சொல்கிற விதத்தை. மனம் கல்யாணம் பண்ணுறோம். 10 பவுனோ 20 பவுனோ 50 பவுனோ நாம் மனம் கொடுக்குறது. இது உரிமையில கொடுப்பது சொத்து. அதனால அந்த இன்னொன்று தெரிஞ்சுக்கணும். அப்பா வழி இந்த அப்பா வழி சொத்துலையாவது பையனுக்கு உரிமை இருக்கு. இந்த அம்மா வழி சொத்துன்னு இருக்க மஞ்சக்காணின்னு கொண்டு வராளே அம்மா அவ அம்மா அப்படின்னு கொண்டு இருப்பான். அது சந்தேகமே பட வேண்டாம். பொன் குழந்தை அது ஆம்பளை குழந்தை உரிமையே கொண்டாட முடியும். அவ என்னெல்லாம் அவ அம்மா போட்டது வச்சிருக்காளோ அது பொண்ணுக்கு தான். 2 பொண்ணுங்க 2 பேருக்கும் ஷேர். ஒரே பொண்ணு தான் கேட்கவே வேண்டாம். தூக்கிட்டு போட வேண்டியது அவளுக்கு தான் பூரா ஷேர். அதில் ஒன்றும் சம்சயம் இல்லை.
ஆம்பளைக்கு இவருக்கு ராமருக்கு எப்படி மோதிரம் கை காவியை கட்டிட்டு போனா, நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு போனா, மோதிரம் இப்போ தர்றாரு ராமர். எங்கே போகிற வழியில் நகை கடையில் வாங்கினாங்க. பின்ன எப்படி மோதிரம் கிடைச்சதுன்னா, நான் தான் அன்றைக்கே சொன்னேன், மோதிரம்ங்கிறதே மாமனார் போடுறது தான். ஆமாம், அதனால தான் அதை கழட்டணும்னு அவசியம் கிடையாது. அதனால தான் காவியை கட்டின்னு போனாலும் மாமனார் போட்டதுனால அந்த மோதிரத்தை போட்டுட்டு வந்தார். அதுதான் அந்த மோதிரத்தை கொடுத்தார். அது அனுமார் போய் நாளைக்கு இதுதான் ராமர் கொடுத்த மோதிரம்னு சொன்னோன்னா சீதைக்கு ஏன் உறுதியாச்சு தெரியுமோ? அவள் அப்பா போட்டது. அவள் அப்பா மோதிரம் போடுறான்னு இவ தானே டிசைனே தேர்ந்தெடுத்திருப்பா. புரியுது உங்களுக்கு? அது ஒன்று இருக்கும். அதனால அவளுக்கு தானே தெரியும். ராமருக்கு கூட ஞாபகம் இருக்கோ என்னவோ தெரியாது, சீதைக்கு ஞாபகம் இருக்குமே. அவள் அப்பா போட்டது, இது இப்படிதான் போடணும் அப்படின்னு சொல்லி நேம் எல்லாம் போட்டு போட்டுப்படும். அது அவ தான் ஆச்சாரியாட்ட சொல்லி பேரை போடு, இப்படி ஜே கே அப்படின்னு. ஜேன்னா கேன்னா கல்யாணம் போடு அப்படின்னு. அதனால அதெல்லாம் அவ தானே தேர்ந்தெடுக்கிறான். அதனால மோதிரம் மாமனார் போடுறது தான். மாமனார் போடுறது தான் போட்டுக்கணும். மற்றவா போடுறது போட்டுக்கூடாது. அவனுக்கு இவனே பண்ணி போட்டுக்கிறதுக்கு ரைட்டு கிடையாது. அவர் மோதிரம் கொடுத்துட்டு போனார். உடனே அருளோடு போயினான் ராமன். அனுமாருக்கு கிருப பண்ணாராம், நீ போயிட்டு வா அப்படின்னு. அங்கதன் குடிசிரோடும், அங்கதன்கிற சின்ன பையன், ஆடு சினத்து உழவரம் வெங்கத தலைவரும் விரிகடல் படையோடும் பொங்குவில் தலைவரை தொழுது உன் போயினார் செங்கதிர் செல்வனை பணிபுரும் சென்னியார். செங்கதிர் செல்வனை சுக்ரீவனை தேடிட்டு போற பாருங்கோ. ராமர் அனுமாரை கூப்பிட்டு அடையாளம் சொல்லி மோதிரம் கொடுத்து நீ தெற்க போ. இதைத்தான் அருணகிரிநாதர் சொல்றேன். நான் ஒரு நாளைக்கு அருணகிரிநாதர் ராமாயணம் பூரா சொல்றேன். இந்த இடத்துல சொல்றேன், குறிப்பில் குறிகாணும் மாருதி தெற்கு ஒரு தூது போக. குறிப்பு உணரக்கூடிய மாருதியை கூப்பிட்டு நீ தெற்க போன மோதிரத்தை கொடுத்து எல்லாரையும் தெற்க அனுப்பல. இன்னதான் இன்னென்ன காரியம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். பகவான் பண்ண இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கள் விடும் பண்ணும். இன்னென்ன எல்லாத்தையும் எல்லா காரியத்தையும் ஒப்படைக்கப்படாது. இன்னென்னதான் இன்னென்ன காரியத்தை பண்ணணும். நமக்கே பகவான் அப்படித்தான் நம்மளை நியமிச்சிருக்கான். நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், என்ன வேலை பார்க்கறீங்களோ அதை திருப்தி பட்டுக்கணும். ஓ, பகவான் நமக்கு இந்த வேலையை பார்க்க கடாட்சிச்சிருக்கார். ஏன்னா சில பேர் வந்து அவன் பார்க்குற வேலையை மட்டமாக நினைச்சுக்கணும். கொஞ்ச நாள் ஆகணும் அப்படி நினைக்கக்கூடாது. நம்ம என்ன உத்தியோகத்துக்கு போறோமோ அதை உயர்வா நினைச்சுக்கணும். நான் இதை விட அந்த வேலைக்கு போயிட்டு தான் சம்பாதிச்சிருப்பேன், அதை விட போயிருப்பேன் அப்படி சொல்லக்கூடாது. அதான் போலீங்க, பகவான் கிருபை இல்லை. நம்ம எப்பவுமே ஒன்று வச்சுக்கணும், இந்த வேலை இதுதான் நமக்கு சம்பளம், இதுதான் வருது, அதுல கொடுத்துடணும். இன்னைக்குமே அது இன்னொருத்தரையே பார்த்துக்கப்படாது. நம்மளை விட இவன் சம்பாதிக்கிறான், நம்மளை விட இன்னைக்குமே ஒன்று வச்சுக்கணும். ஒரே மாதிரியே எல்லாம் இருக்க மாட்டேன். ஒருத்தரை விட இன்னொருத்தர் இருக்கும். நம்ம இதெல்லாம் ஒப்பிட்டு சொல்லிட்டு போனோம்னா நம்ம வாழ்க்கையில நிம்மதியா இருக்கும். நிம்மதி ஏன் போறதுன்னு தெரிஞ்சுக்கோ. ஆமா, நம்ம நிம்மதியை நாமளே தொலைச்சுக்கணும். அனுமார் கையில தான் கொடுத்தார். வானர வீரர் 4 திசையிலையும் போய் தேடுறார். போயினார் போன பின் புறநடும் திசைகள் தோறும் ஏகினான் இரவி காதலனும் ஏகின பொருட்கு ஆகினார். அவரும் அங்கு அந்நாள் அவதியில் தாயினர் உலகினை தகை நடும் தானையர் குன்று இசைந்தன என புலவு தோல் வலியினார் மின் இசைத்திடும் இடை கொடியை நாடினார் விராய் வன் திசை படரும் 6 கொடிய வன் தமிழுடை தென் திசை சென்றால் திறன் எடுத்து உரை செய்வோம் பார்ப்போம். தெற்க வந்தாங்கிறதுக்கு ஒரு அடமொழி தரான். வன் தமிழுடை தென் திசை சென்றால், தமிழ் இருக்கிற தென் திசை. தமிழ்நாடுன்னு எப்படி தெரிஞ்சது? மயில்கல்ல தமிழ்ல எழுதி வச்சிருக்காங்க. அந்த காலத்துக்கு இந்த மயில்கல்ல எழுதுறது அப்போ பிரச்சனையா இல்லை. ஏன் அப்படின்னா வடக்க இருக்கிறவாலும் தமிழ் படிச்சிருந்தான். அதை சொல்லணும். நான் சொல்றது ராமாயணத்தில் அனுமார் படையோடு வரும்போது மயில்கல்ல எழுதியிருக்கு தமிழ்நாடு.
அதனால அதை பார்த்துட்டேன். வன் பாருங்க, நான் சொல்லல, வன் தமிழுடை தென் திசை சென்றுள்ளார் திறன் எடுத்து உரை செய்யும். இந்த பக்கம் இந்திய மன தாண்டியாச்சுனாலே தெற்கதான். தமிழ் அது வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் பைபர் கேட்டாய் மராட்டி, கன்னடா, தெலுங்கு, இப்படி நிறைய மொழி வந்து எல்லா மொழியும் கற்றுக்கணும். ஸ்கூல்ல வச்சா தான் வரும், திணிக்கப்படாதெல்லாம் சொல்லக்கூடாது. எல்லா மொழியும் கற்றுக்கணும். இப்போ எல்லா மொழியும் அதெல்லாம் வைக்காதனால தான் நம்ம இன்னைக்கு திண்டாடி இருக்கோம். ஆமாம், சிந்துராக தொடும் திறன் மணிச்சுடர் செறிந்து அந்தி வானத்தின் நின்ற அவிர்தலால் அரவினோடு இந்து ஆறு எய்தலாம் இறைவன் மாமௌலி போல் விந்த நாகத்தின் மாடு எய்தினால் வெய்தினால் இறைவை சந்திரன் போல் இருக்கான். பரமேஸ்வரனுக்கு சந்திரன் இருப்பது போல் இந்த மலை இருக்கு என்று சொல்கிறார். அன்னடும் குன்றமோடு அவிர்மணி சிகரமும் பொன்னடும் கொடுமுடி குறைகளும் குடைகளும் நல் நெடும் தாழ்வரை நாடினார் நவையிலார் பன்னடும் காலமாம் என பகலிடை நல்ல தேடி வர குகை பாறை எங்கெல்லாம் ஒளிய வச்சிருக்கணும். மல்லன் மா ஞானம் ஒரு மறு உரா வகையின் அச்சில் ஓர் அல் ஓதியை இருந்த உறைவிடம் தேடுவார் புள்ளினார் உலகினை பொதியிலாம் வகையினால் எல்லை மா கடல்களே ஆகுமாறு எய்தினார். கடல் போல அந்த படம் வருதான். விண்டு போய் இழிவர் மேல் நிமிர்வர் விண்படர் வருவேர் உண்டமாமரனின் அம்மலையின் வாய் உறையும் நீர் மண்டு பார் அதனின் வாழ் உயிர்கள் அம்மதியினோர் கண்டிலாதன அயன் கண்டிலாதன கோலாம். பிரம்மா கூட இப்படி படைச்சிருப்பானா இது அவனுக்கு தெரியுமான்னு தெரியாது. இவா போய் பார்த்தாலும் நர்மத கரையில வர வானராட்டா நர்மத நதி கிட்டக்க வர நர்மதா நதி நல்லா இருக்கும். ஏகினார் யோஜனை 7 பார் சேது அரத்தன் திசை கழித்து செல்கின்றார். மேகம் மாலையினோடும் விரவி மேதியின் நாடு சேர் நறுமலை 6 எண்ணினார். அன்னம் 6 இடங்களும் அமரர் நாடியர் துண்ணி 6 இடங்களும் துறக்கம் மேயவர் முன்னி 6 இடங்களும் கரும்பு முகத்தேன் பண்ணியாடும் இடங்களும் பறந்து சுற்றினார். பெறல் அருந்தெரிவையை நாடும் பெற்றினார். இந்த அன்னபட்சி கொப்பு இதெல்லாம் இருக்கிற இடத்துல போய் பார்த்தாலாம். ஏன்னா அது மென்மையா இருக்கிறது ஸ்திரீகள் இருக்கிற இடத்துல இருக்கும். ஒருவேளை இந்த பக்கம் எங்கேயாவது ஒளிய வச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் அவள். ஆமா, பெறல் அருள் தெரிவை நாடும் பெற்றியார் அருள் நரும் கூந்தலும் அழக வண்டு சூழ் நிறைநரும் தாமரை முகமும் நித்தில முருவலும் காண்பரால் முழுதும் காண்கிறார். செருமத யாக்கையர் திருக்கியில் சிந்தையார் தர்ம தயா இவை தழுவும் தன்மையார் பொறுமத யானையும் பிடியும் புக்க உடல் நருமதையாம் எனும் நதியை நீங்கினார். நர்மதா நதியில இந்த ஸ்நானம் பண்ணி அதுக்கப்புறம் வர இது நர்மதா நதி மத்திய பிரதேஷ் அந்த பக்கம் கிட்ட போபால் அந்த ஜபல்பூர் நர்மதா நம்ம போய் ஸ்நானம் பண்ணி நர்மதை அந்த பக்கம் ஓடுறது இப்படி வர ஒரு இடமா பார்த்து தாமக்கூட ஏமக்கூட மலைன்னு ஏமக்கூட பர்வதம்னு ஒன்று இருக்கு. அது வழியா வர தாமக்கூட திரை தீர்த்த சங்கமம் நாமக்கூட பெருந்திசையை நல்கிய வாமக்கூட சுடர்மணி வயங்குறும் ஏமக்கூட தடங்கிரியை எய்தினார். மாடுறும் கிரிகளும் மரணும் மற்றவும் சூடு ஒரு பொன் பொலிந்தது தோன்றுற பாடு ஒரு சுடர் ஒளி பரப்புகின்றது. வீடுறும் உலகிலும் விளங்கும் மையது பறவையும் பல்வகை விலங்கும். ஏமக்கூட பர்வதம் அவ எப்படி வேகமா வந்து பொன் இருந்ததுங்க. அது பல வியாக்கியானங்கள். இந்த கர்நாடகா தேசத்துல இந்த பக்கம் குதிரை மூக்கு ப்ராஜெக்ட்னு ஆரம்பிச்சாரு. அந்த தங்கம் அது ஒரு ராமாயணம் சொல்றவர் தான் ஒருத்தர் நேருவுக்கு எழுதினார். இந்த மாதிரி அன்பார் தேடிட்டு போனார். இங்க தங்கம்லாம் இருக்குன்னு இருக்கு ஸ்லோகத்துல நீங்க பாருங்க. அப்புறம் தான் கண்டுபிடிச்சான் போல இதெல்லாம் இந்த இடம்லாம். ஏன்னா இவ வரும்போது பார்த்தது
புரிஞ்சுது அவங்களுக்கு? இது இங்க ராமாயணம் தான் நடந்ததா? ராமாயணம் சொல்றதாவே அவளுக்கு தெரியுமா? நான் வந்து பண்டிதர் நேரு பிரதம மந்திரியான போது ஒரு ராமாயணம் சொல்றவங்க தான் சான்ஸ்கிரிட் ஸ்லோகத்தை படிச்சுட்டு எழுதினேன். நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். ராமாயணம் நீங்க ஏன் இந்த புஸ்தகத்தை பூரா நம்ம படிக்கணும்னா இதுல ஏதாவது நமக்கு கிருப்பு கிடைக்கும். ஆமா, பின்னால வருது நிறைய விஷயங்கள் சொல்றேன். சுந்தர காண்டத்துல வருது. அதனால புராணம் எப்பவுமே பொய் கிடையாது. இங்கேதான் நடந்து போயிருக்கா அவ. நமக்கு அவ கண்ணுக்கு தெரிஞ்சு நமக்கு இப்ப தெரியாம இருக்கு. ஸ்லோகத்தை வச்சு கண்டுபிடிக்கிறோம். தொல்பொருள் ஆராய்ச்சின்னு சொல்றா பாருங்க, ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். அவ கண்டுபிடிக்கிறாள். இதை வச்சுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த சேது பந்தனத்துக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. கம்பன் பாட்டில் இல்லைன்னு ஒரு வக்கீல் பேசிட்டாங்க, திமுக கட்சி வக்கீல். எனக்கு தான் ஃபோன் வந்தது, பராசரன்ட்டு சுப்பிரமணிய சாமி. நான் தான் இந்த செய்யுளெல்லாம் எடுத்து அனுப்பிச்சேன். அனுப்பிச்ச உடனே 8:30 மணிக்கு என்கிட்ட கேட்டா காலையில் 11 மணிக்கு ஸ்டே கொடுத்துட்டான். இந்த இங்கே இவ வந்தாள். இவ நீங்கள் இந்த அலங்காநல்லூரா இதை சொல்லுமோன்னு சொன்னேன் நான். அதை எப்படியோ உங்களுக்கு கொடுத்துட்டா. இருந்தாலும் கம்பராமாயணத்தில் இருக்கு. நீங்கள் உங்கள் ஊரில் சொன்னேடா. அதை சொல்லணும். நீங்க எல்லாரும் எதெல்லாமோ பேசுறாங்க தவிர ராமாயணத்துல இருக்குன்னு சொன்னாதான் வடக்க இருக்கிற ஜட்ஜி நம்புவான். நீங்க அதை கவனிக்க. எங்க நான் அந்த பாட்டையும் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சேன். இந்து பேப்பர் நம்ம பாலகாண்டத்தில் படித்தோம். எரும மாடு சண்டை, கோழி சண்டை இருக்கு. அந்த செய்யுள் இருக்கு. நான் வேணா உங்களுக்கு எழுதி தரேன். நம்ம எழுதிட்டு வரோம். அது நீங்க நாளைக்கு என்ன அவன் இப்போ கொடுத்துருக்கா, திருப்பி கேஸ் போட்டா நம்பு. நம்ம கேஸ் இருக்கு இன்னமும். அவன் சுப்ரீம் கோர்ட்ல நீங்க எங்க ராமாயணத்துல இருக்கு, நாங்க கம்ப ராமாயணத்துல இருக்கு. அவன்கிட்ட ஸ்டெச் பண்ணணும். நாங்க கம்பன் படி வாழ்ந்திருக்கோம். இப்போ கம்பன் 9ஆம் நூற்றாண்டு, அதுக்கப்புறத்துலேருந்தே இருக்கு. கம்பன் ஏற்கனவே இருக்கிறதா எழுதினார் அப்படின்னு ஆர்குமெண்ட் பண்ணணும். புரியுது? நம்ம இதுல இருக்கு. நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் அந்த பாட்டு. ஆமா, அதனால எதுக்கு சொல்ல வரோம்? எதுக்கு சொல்ல வரேன்னா எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் இருக்கு. ராமாயணத்துல, பாரதத்துல, சங்ககால பரிபாடல்ல இருக்கு. இந்த திருமாலிருஞ்சோலையை ஜோலையை பத்தி, சங்ககால பரிபாடல்ல, அழகர் கோவிலை பத்தி, திருப்பரங்குன்றத்தை பத்தி இருக்கு. விட்டுத்துக்கு யாரும் சொல்லிட முடியாது. இப்படி இருந்ததான்னு கேட்க முடியாது. ஆமா, உங்களுக்கு இந்த தெற்க வர வர மதுராபுரி கஷேத்திரம் எப்படி இருக்கு? இது கடம்ப வனம்னு பேரு. ஆலாசிய கஷேத்திரம், கற்பூர சுந்தரம், கடம்ப வன சுந்தரம்னு பேர் சுவாமிக்கு. ஆமா, ஆலாசிய சுந்தரம். புரியுதா? ஆமா. அதனால நாம இன்னைக்கு அப்புறம் இந்த பக்கமா அர்ஜுனம் போற போது இந்த மதுரை தாண்டி ராமநாதபுரம் போற ஃபுல்லா ராமநாடு பூரா துளசி காடு. துளசி காடு. நீங்க அப்படியே இன்னைக்கும் அந்த துளசி போட்டா விளையும். அப்படி துளசி துளசி காடா இருந்ததுன்னு விழிபுத்துறார் பாரதி. ஆமா, அந்த திருப்புல்லானிங்கிற கேத்திரத்துல ராமர் உண்ணாவிரதம் இருக்காரு. கோர புற்கள் இருக்கிற இடம் நிறைய அந்த திருப்புல்லானி கேத்திரம். ஆமா, அந்த அந்த திருப்புல்லானில அங்கதான் உண்ணாவிரதம் இருக்கிற சேத்து சமுதிரம். அங்க இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த வானராண்டா எதுக்கு இந்த பக்கம் கல்லை தூக்கி போட்டா அப்படின்னு தெரிஞ்சு பாலம் கட்டிக்கணும். அதுவும் தெரியல. இந்த மீனவர் பிரச்சனை, இந்த கச்சத்தீவை நீங்க கொடுத்து விட்டோம். ஏன் அந்த பக்கம் பாலத்தை கட்டல, இந்த பக்கம் கட்டினா அங்கதான் நல்ல மீன்லாம் இருக்கு. தெரிஞ்சு போகும் அந்த இடத்துலதான். அதனாலதான் அங்க எல்லாரும் மீனை பிடிக்க போறாங்க. ஆமா, அங்கதான் நல்ல மீனே இருக்கு. அதுதான் நல்ல மீன் கிடைக்குமா? இதை நான் ராமாயணத்தில் சொல்லும்போது ராமேஸ்வரத்தில் ஒருத்தர் வந்து மீனவர் தலைவர். நீ சொல்றது கரெக்டு சாமி, அங்கதான் இருக்கு. அதனால தான் போறோம். இந்த பிரச்சனை தீராது. கச்சத்தீவு நம்ம கைக்கு வர வரைக்கும். ஏன்னா அங்கதான் நல்லா இருக்கு. இங்க இருக்கிற மீனெல்லாம் சும்மா சோப்படாங்க மீன். அங்கதான் நல்ல புல்லெல்லாம் விளைஞ்சு அந்த புல்லை சாப்பிட்டு கொழுன்னு இருக்கான் மீன். ஆமா, நீ மீன் சாப்பிட்றவங்களை கேட்டால் தெரியும். நாங்க ராமாயணத்துல வர்ணிக்கிறோம். நீங்க பாட்டி சாமி ஏதோ ரகசியமா சாப்பிட்றாங்க. இதை சொன்னதுனால தான் அந்த மீனவர் தலைவர் வந்தார். ஒத்துட்டார். தினம் உபன்யாசத்துக்கு வந்தார். சிங்கேரி படத்துல. யூ ஆர் கரெக்ட். நான் உங்களுக்கு அந்த கட்டம் வரும்போது சொல்றேன். உங்களுக்கு அதை செய்யணும், மார்க் பண்ணி வச்சிருக்கு. நமக்கு எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் இருக்கு. இவன் அதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். ராமாயணம் நடக்கலைன்னா நம்ம ஒன்றும் பண்ணணும். நம்பலேன்னு சொன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா, நம்ம அதுக்கு பதில் சொல்ல முடியும். அதுதான் இந்த இடத்துல சொல்றார். போறார் அவர்
பறவையும் பல்வகை விலங்கும் பாடு அமைந்து உறவன கனகனும் சூழி ஒற்றலான் நிறை நெடும் மேருவை சேர்ந்த நீராய் பொறையின் நெடும் பொன்மொழி வெளிரும் பொற்பது பரவிய கனகனும் பராகம் பாடு உரை எரிசுடர் செம்மணி ஈட்டத்தோடு இழி அருவி திரள்களும் அலங்கு தீயிடை உருகு பொன் பாய்வ போன்ற ஒழுகுகின்றது தங்கம் கொற்றதா இருக்கான். அதுதான் அந்த இடத்துல கண்டுபிடிச்சாங்க. விஞ்சையர் பாடலும் நல்ல கந்தர்வாள் பாட்டு விசும்பின் வெண்வளை பஞ்சின் மெல்ல அடியினார் ஆடல் பாணியும் குமரட்டி டான்ஸ் ஆடுறார். குஞ்சர முழக்கமும் குமுறு பேரியின் மஞ்சி இனம் உரற்றலும் மயங்கும் மாண்பது. அந்த இடத்துல அங்கே ஆடல் பாடலோட மக்கள்லாம் இருக்கலாம். நாம் நாளைக்கு தொடர்ந்து பார்ப்போம். நேற்றுக்கே ராமனுக்கு அர்ச்சனை பண்ணுறோம் புனர்பூசம். நீங்கள் யாராவது ஞாபகப்படுத்தப்படாதோ புனர்பூசத்துக்கு ஞாபகப்படுத்தணும். அதுக்கப்புறம் பண்ணுவோம் அர்ச்சனை. ஆடிமழை கண்ணா சொல் ஆடிமழை கண்ணா ஒன்றுனே கைகரவேல் ஆழியூர் புத்து உபத்து கூட ஆத்தேரி ஊழி முதல்வன் உலம்போல் மெய்கருத்து ஆடியன் தோன்றை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி மலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சார்ந்தம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் வைத்திடாய் நாங்களும் மார்கழி நீராட நாங்களும் தினந்தோறும் நீராட ஓம் ராம் ராமாய நமஹ. ஓம் ராம் ராமாய நமஹ. ராம் ராமாய நமஹ. ராம் ராமாய நமஹ. ராம் ராமாய நமஹ. ராம் ராமாய நமஹ.